அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சிமெண்ட் ஆலைகளிடம் இருந்து நிதி பெற்று நீர்நிலைகளை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதற்காக போராடி வரக்கூடிய சமூக ஆர்வலர் தங்க சண்முக சுந்தரத்துடன் நமது செய்தியாளர் ராம்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது ஆங்காங்கே உள்ள ஏரிகள், குளங்கள், குட்டைகள் தான். மழைக்காலங்களில் பெய்யக்கூடிய மழைநீரை தேக்கி இந்த ஏரி, குளங்கள், குட்டைகளை வைப்பதன் மூலமே அந்த வருடத்திற்கான நிலத்தடி நீர்மட்டத்தை பெருமளவில் பாதுகாக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். அரியலூர் மாவட்டத்தில் இந்த ஏரி, குளங்களின் நிலை என்ன என்பது குறித்து சமூக ஆர்வலரும் இந்த நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் தங்க சண்முக சுந்தரத்தை நம்ம கேட்போம். ஐயா வணக்கம். நம்ம அரியலூர் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான நீராதாரமாக என்னென்ன இருக்குது? மொத்தம் அரியலூர் மாவட்டத்தில் 2477 நீர்நிலைகள் இருக்குது. இந்த நீர்நிலைகளில் கோடை காலங்களில் சரியான முறையாக தூர்வாரி இருந்தாங்கன்னாக்க அந்த தண்ணி முழுக்க ஏரியில் நீர்பிடிப்பு அந்த மழை காலங்களில் பெய்யும் போது அந்த நீர்பிடிப்பு அதிகரித்து நிலத்தடி நீர்மட்டம் உயரும். அந்த நிலத்தடி நீர்மட்டம் உயரும் போது பார்த்திங்கனாக்க அங்கே போர்வெல் மூலமாக விவசாயம் செய்யக்கூடிய பகுதியும் செழிப்பாக அந்த தண்ணி நல்ல முறையில், அதாவது உப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ உப்பு இல்லாமல் நல்ல தண்ணி கிடைக்கும்போது நல்ல முறையில் விளைச்சல் இருக்கும், கால்நடைகளுக்கு தண்ணி கிடைக்கும். அதோடு இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இன்றைக்கி கோடை காலம் ஆனாலே அங்கங்கே போராட்டம் நடக்குது, தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த போராட்டங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா ஏரி குளங்களில் தண்ணி இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த உள்ளூரில் அவங்க போர்வெல் போட்டு தண்ணி எடுத்து ஓவர் டேங்க் மூலமாக தண்ணி எடுத்து விநியோகம் பண்ணுறாங்க. அந்த விநியோகத்துக்கு சரியான முறையில் தண்ணி கிடைக்கணும்னா ஏரி குளங்கள் தண்ணி இருக்கணும். அரியலூர் மாவட்டத்தில் மன்னர்கள் ஆட்சி காலம் மற்றும் ஜமீன்தார் ஆட்சி காலத்தில் பல்வேறு ஏரிகள் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த ஏரியோட தற்போதைய நிலைமை சோழர்கள் காலத்தில் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரிகளை தான் அவங்க வெட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முப்போகமும் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு போகம் கூட விவசாயம் பண்ண முடியல. மேட்டூர் அணையிலேருந்து நமக்கு தண்ணி வருது, அந்த தண்ணியை கூட முறையாக ஏரிகளில் நம்மளால் சேமித்து வைக்க முடியல. அது காரணம் என்னென்னா ஒரு 15 அடி 20 அடிக்கு மேலே எல்லா ஏரிகள்லையுமே அந்த சில்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த வண்டல் மண் முழுக்க ஏரிகளில் பரவி இருக்குது. இந்த 2477 நீர்நிலைகளையும் ஒரு ஆண்டு அல்லது ஈராண்டுங்கிற மாதிரி நம்ம தூர்வாரினா மட்டும்தான் ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட இதை நம்ம அடுத்த கடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த 2000 சில்லற ஏரிகளையும் கவர்மெண்ட்டே தூர்வாரும்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை இதுக்கு மாவட்ட நிர்வாகம் ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சாங்கன்னா இந்த ஏரிகள்லாம் முழுமையாக தூர்வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 வழிகளை எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த 3 வழிகளில் ஈடுபட்டாங்கன்னா ஓராண்டு அல்லது ஈராண்டுக்குள்ளே இந்த 2477 நீர்நிலைகளையும் தூர்வாரி நீர் மிகை மாவட்டமாக அந்த அரியலூர் மாவட்டத்தை மாற்ற முடியும். வறட்சி மாவட்டங்கிற அந்த மாவட்டத்தை நீர்மிகை மாவட்டமாக மாற்ற முடியும். அது என்ன வழி அப்படின்னாக்க, ஒன்று நம்ம அரியலூர் மாவட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட தனியார் ஆலை, சிமெண்ட் ஆலைகள், அரசு ஆலைகள் உட்பட அந்த பிளான்ட் இயங்கிட்டு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபண்டு இருக்குது. அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டில் இந்த மாதிரி பொது காரியங்களுக்கு பயன்படுத்துறது, நீர்நிலைகளை மீட்கிறதுக்கு பயன்படுத்துறது, இந்த மாதிரி விழுக்காடில் ஒரு 90% அவங்க அந்த நிதியை பயன்படுத்துறதுக்கு மாவட்ட நிர்வாகம் முனைப்பு காமிச்சாங்கன்னா இது முழுமையாக ஏரியை அதில் இருக்கக்கூடிய கரைகளை பலப்படுத்துறது, அந்த ஏரியில் இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை எடுக்கிறது, அது பொதுமக்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி வகையில் அந்த ஏரியில் இருக்கக்கூடிய காட்டாமணக்கு, கருவேல மரம் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு வகையில் பண்ண முடியும். ஒன்று. 2வது வகையில் பார்த்திங்கன்னா சாலை பணிகள் அங்கங்கே விரிவாக்க பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஏரியை மண்ணை எடுத்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை முறையாக எடுத்து பயன்படுத்திட்டாங்கன்னா அதுலேயும் நம்ம அளவுக்கு நம்ம தேவையான இலக்கை அடைய முடியும். ஒன்று. இது அடுத்தது 3வதாக பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர்கள் மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் ஏரியை மீட்கணும்னு ஒரு பெரிய ஒரு முனைப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா பொக்லின் நமக்கு இலவசமாக, அதாவது வாடகை இல்லாமல் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ மாவட்ட நிர்வாகம் அவங்களுக்கு அந்த டீசலுக்கு மட்டும் உண்டான செலவுகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலே நம்ம ஏரியை முழுமையாக தூர்வாரிட முடியும். இந்த 3 வழிகளில் மாவட்ட நிர்வாகம் தெளிவான முறையில் ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு யோசித்து செஞ்சாங்கன்னா நிச்சயமாக ஒரே ஆண்டில் அல்லது 2 ஆண்டில் எல்லா ஏரிகளையும் தூர்வாரி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி இந்த மாவட்டத்தை பசுமையாக மாற்ற முடியுங்கிறத உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். இல்லை, தமிழ்நாடு அரசு ஏரிகள் உள்ள வண்டல் மண்ணை விவசாயிகளை இலவசமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பு எப்படி இருக்குது? அந்த வண்டல் மண் கொடுக்கக்கூடிய அனுமதியை கொஞ்சம் விரிவாக்கம் செய்து உள்ளூர் அளவில் அனுமதி கொடுக்கக்கூடிய அந்த நிர்வாகத்திட்ட ஒப்படைக்கணும். விஓ அளவில் ஒப்படைச்சிட்டாக்க இந்த ஏரியில்
எவ்வளோ வேணாலும் நீங்கள் வண்டல் மண் எடுத்துக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா விரைவாக வந்து இந்த பணிகள் வந்து நம்ம கோடை காலத்தில் தூர்வாரும்போது ஏரியில் தண்ணி நிற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். எனவே அரியலூர் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய சிமெண்ட் ஆலைகள் அனைத்தும் சிஎஸ்ஆர் என்கிற ஃபண்டில் வந்து இந்த ஏரிகளை தூர்வாரத்துக்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாலை விரிவாக்க பணிகளுக்கு ஏரிகளின் மண்ணை பயன்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வழிகள் மூலம் இந்த ஏரிகளை தூர்வாருவதன் மூலம் வருங்காலங்களில் நீர்மிகை மாவட்டமாக அரியலூர் மாவட்டம் மாற்றப்படும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.